ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனல் ஆல்ரெடி தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. ஒரு சிம்பிள் மேக் ஓவர் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப சட்டிலாக இருக்கும். மேக்கப் போட்டதே தெரியாது, ஆனால் மேக்கப் போட்டிருப்போம். எல்லா ப்ராடக்ட்டும் யூஸ் பண்ணியிருப்போம். யூஸ் பண்ணியும் நமக்கு வந்து சட்டிலாக சிம்பிளாக தான் தெரியும். ரொம்ப ஒரு ஃபங்க்ஷன் பார்ட்டி வேர்க்கு போகிற மாதிரி இருக்காது. நம்ம இது வந்து ஒரு மூவிக்கு, டின்னருக்கு, ஒரு பீச்சுக்கு அந்த மாதிரி போகிற மாதிரி ஒரு லுக் தான். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து கிளென்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து டோனர் யூஸ் பண்ணுறேன். டோனருக்கு வந்து நான் இந்த டாபரோட டோனர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பிராண்டோட டோனர் ரேட் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ₹95 தான் வருது. இதோட எம்எல் வந்து 100 எம்எல் வருது. ஸோ இது வந்து ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவும் இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. ரோஸ் ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கும். நமக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீல் கிடைக்கும் இது அப்ளை பண்ணதுக்கப்புறம். ஸ்ப்ரே டைப்பில் வரனால நம்ம வந்து காட்டன் பட்ஸ் அந்த மாதிரியெல்லாம் வச்சு யூஸ் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் ஃபேஸில் வந்து டேரெக்டாக ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டு லைட்டாக டேப் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸில் காஞ்சிடும். நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம டோனர் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் இப்போ சீரம் அப்ளை பண்ண போகிறேன். சீரம் வந்து நான் ப்ளம்ல இருந்து அப்ளை பண்ணுறேன். ப்ளம்மோட ஹைட்ராலிக் சீரம். இந்த ப்ளம்மோட ஹைட்ராலிக் சீரமோட ப்ரைஸ் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா ₹450 வருது. இதோட எம்எல் வந்து 15 எம்எல். ஸோ இது வந்து குவைட் நல்ல ஒரு ஷைன் க்ளோ அண்ட் கொடுக்கும். இதை கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு ஃபேஸ் எல்லாம் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கலாம். இது கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு நீங்கள் ஃபேஸ் ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இதோட ஸ்மெல் எதுவுமே தெரியாது. சீரம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் பாருங்கள், ஃபேஸில் நல்ல ஒரு க்ளோ கொடுக்குது. நெக்ஸ்ட் வந்து நான் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ண போகிறேன். ஃபவுண்டேஷன் வந்து மெபிலினோட ஃபிட் மீ ஃபவுண்டேஷன். என்னோட ஷேட் வந்து 228. இந்த மெபிலினோட ஃபிட் மீ ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா மீடியம் டு ஆயில் ஸ்கின் டோனுக்கு சூப்பராக சூட் ஆகும். என்னோட ஸ்கின் டோன் ஆயில் ஸ்கின் டோன். அதே மாதிரி ஒரு கிளைமேட்க்கும் சேஞ்ச் ஆகும். இந்த சம்மரில் கண்டிப்பாக ஆயிலாக தான் இருக்கும் எனக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணதுக்கப்புறம் நல்ல ஒரு ஷைன் கொடுக்கும். ஆயில் வந்து எக்ஸஸாக தெரியாது. நம்ம ஃபேஸில் வந்து எண்ணெய் வடிகிற மாதிரி சுத்தமாக தெரியாது. மீடியம் ஸ்கின் டோனுக்கும் சூப்பராக சூட் ஆகும். எக்ஸஸான ஆயில் ஸ்கின் டோன் உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் இதை அப்ளை பண்ணதுக்கப்புறம் காம்பேக்ட் பவுடர் அப்ளை பண்ணிங்கன்னா நம்மளோட ஆயில் வந்து எக்ஸஸாக வெளியில் ஃபேஸில் வந்து தெரியாது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இது கொஞ்சமாக எடுத்துகிட்டு ஃபேஸ் எல்லாம் அப்ளை பண்ணிக்கிறேன். நான் பிளெண்டர்லாம் யூஸ் பண்ணல. ஜஸ்ட் கையிலே டாட்டாக வச்சுட்டு ஃபேஸ் ஃபுல்லாக டேப் பண்ண போகிறேன். பிளெண்டர் வந்து அம்மா வீட்டில் இருக்குது. ஸோ நான் லைட்டாக எடுத்துக்கிறேன். இது நீங்கள் கொஞ்சமாக எடுத்தாவே எக்ஸஸாக தெரியும். இன்கேஸ் வந்து நீங்கள் எங்கேயாவது ஒகேஷனாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க அப்படின்னா நிறைய எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ பீச் தான் போகிறேன் அப்படின்றனால லைட்டாக மேக்கப் போட்ட மாதிரியும் இருக்கணும், நம்மளோட ஸ்கின் டோனும் லைட்டாக தெரியணும், அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக எடுத்துகிட்டு இது ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஃபவுண்டேஷன் எவ்வளோ சூப்பராக ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா பிளெண்ட் ஆயிருக்குன்னு பாருங்கள். அங்கங்கே திட்டா தெரியவே தெரியாது. நல்லா சூப்பராக பிளெண்ட் ஆயிருக்கு. ஸோ இதுதான் இந்த ஃபவுண்டேஷனோட பெஸ்ட்டே நான் சொன்னேன். சூப்பராக பிளெண்ட் ஆயிருக்கும். எங்கேயுமே வந்து நமக்கு அந்த ஒரு ஸ்கின் வந்து வேரியேஷன் காமிக்காது. சூப்பராக செட் ஆயிரும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து நான் காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ண போகிறேன். காம்பேக்ட் பவுடர் இந்த ஃப்ளோரோமா பிராண்ட்லேருந்து யூஸ் பண்ணுறேன். ஃபேஸ் ஃபுல்லாக காம்பேக்ட் பவுடர் அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபேஸ் ஃபுல்லாக காம்பேக்ட் பவுடர் அப்ளை பண்ணிவிட்டேன். நான் யூஸ் பண்ணியிருக்க காம்பேக்ட் பவுடர் ஃப்ளோரோமா பிராண்ட். நெக்ஸ்ட் ஐலைனர் யூஸ் பண்ண போகிறேன். ஐலைனர் வந்து கலர் பார்லேருந்து யூஸ் பண்ணிகிட்டு இன்னொரு ஒரு டிப் ஷேர் பண்ணுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐலைனர் வந்து நீங்கள் இப்படி ஷேக் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா தான் நம்மளோட அந்த டிப்லலாம் நல்லா லைனர் வந்து ஐலைனர் அப்ளை பண்ணி முடிச்சுட்டேன். ஜஸ்ட் ஒரு விங் மாதிரி கொடுத்துருக்கேன். எக்ஸஸாக ஓவர் விங் கொடுக்கல. ஜஸ்ட் ஒரு ஷார்ட் விங்காக முடிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் ஐப்ரோ ஃபில் பண்ணிக்கிறேன். ஐப்ரோ ஃபில் பண்ணுறதுக்கு இந்த ப்ளம்மோட காஜல் எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் நான் ஃபில் பண்ண போகிறதில்ல, லைட்டாக ஃபில் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ரொம்பலாம் ஃபில் பண்ணலை. இது ஓகே தான். இது மட்டும் இப்போ வந்து ஒரு ஸ்பூலே வச்சு கோம் பண்ணிடலாம். ஸோ இதை வச்சுட்டு ஐப்ரோ கோம் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு ஷேப்புன்னு தெரியும்.
எனக்கு ஐப்ரோ திக்காக இருந்தால் தான் பிடிக்கும். என்னோடய ஐப்ரோ கூட திக்காக தான் வளரும். நான் இப்போ போயிட்டு த்ரெட் பண்ணால் கூட த்ரெட்டிங் பண்ணும்போது அவங்ககிட்ட என்ன சொல்வேன்னா, எக்ஸஸ் மட்டும் தான் எடுக்க சொல்வேன். ஜஸ்ட் ஒரு ஷேப் கொடுக்க சொல்வேன். ஓவராக வந்து தின்லாம் பண்ண மாட்டேன். தின் பண்ணாலுமே என் ஃபேஸ்க்கு நல்லா இருக்காது. எஸ், அவ்வளோதான். நெக்ஸ்ட் நான் காஜல் அப்ளை பண்ண போகிறேன். காஜல் வந்து நான் வேர் பண்ணியிருக்க ட்ரெஸ்ஸில் வந்து ஸ்டார் அண்ட் தென் அதோட பார்டர்லாம் வந்து ப்ளூ கலரில் இருக்கும். ஸோ அதுக்காக வந்து நான் சாம்பரோட இந்த ப்ளூ காஜல் யூஸ் பண்ணுறேன். இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த காஜல். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு ஜெட் ப்ளூவாக இருக்கும். டார்க் ப்ளூ அந்த மாதிரி இருக்கும். நல்ல ஒரு ஸ்மோக்கி ஃபினிஷ் கொடுத்துருக்கேன். ரொம்ப நீட்டாக ட்ரா பண்ணாமல் ஸ்மோக்கி ஃபினிஷ் கொடுத்தோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ ஒரு கிளாம் லுக் மாதிரி இருக்கும். பீச் தானே போகிறோம், எப்படி இருந்தாலுமே நீங்கள் நீட்டாக ட்ரா பண்ணால் கூட உங்களுக்கு காஜல் வந்து மெஸ்ஸி ஆகும். ஸோ அதனால் ஒரு ஸ்மோக்கி லுக் கொடுத்துருக்கேன், அப்ளை பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து லிப்ஸ்டிக் தான் யூஸ் பண்ண போகிறேன். லிப்ஸ்டிக் வந்து மெபிலினோட சூப்பர் ஸ்டே லிப்ஸ்டிக் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு நியூட் கலர். டெய்லி வேர்க்கு யூஸ் பண்ணலாம், ஆஃபீஸ் வேர்க்கும் யூஸ் பண்ணலாம். நான் இப்போ இந்த லுக்குக்கு வந்து கொஞ்சம் நியூடாக அப்ளை பண்ணலாம், டார்க்காக அப்ளை பண்ணால் வேண்டாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ அதனால் நான் இந்த ஒரு சாக்லேட் கலரில் இருக்க மாதிரி சூஸ் பண்ணியிருக்கேன். குட்டியாக ஒரு பொட்டு மட்டும் வச்சுக்கிறேன். ஒரு பிளாக் கலர் குட்டி பொட்டு மட்டும். இதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஃபைனல் லுக். ஒரு சாட்டன் பேண்ட் மட்டும் போட்டிருக்கேன். பீச் போகிறதுனால ரொம்ப மெஸ்ஸியாக இருக்கும். ப்ளஸ் சம்மர் வேறு ரொம்ப ஹாட்டாக இருக்கும்ன்றனால ஒரு சாட்டன் பேண்ட் போட்டுட்டு போனி டைல் மாதிரி போட்டிருக்கேன். ஸோ சிம்பிளாக இருக்கும். மேக்கப் போட்டதே தெரியாது, சட்டிலாக இருக்கும். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Okay.